Hallelujah, hallelujah, hallelujah. இது சங்கீதம் 24:6 இவ்வாறு கூறுகிறது. அங்கே ஒரு சந்ததியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் ஒரு சந்ததி. அந்த சந்ததியாய் நாம் இருக்கிறோமா? அவர் சமூகத்தை தேடி அவரை விசாரித்து இயேசு எங்கே இருக்கிறார், இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி விசாரித்து அவரை தேடுகிற ஒரு சந்ததி நாம். அப்படிப்பட்டவர் நாம் அழைத்திருக்கிறார். என் தேவனே என் இயேசையா உம் சமூகம் தேடினே, உம் வசனம் தியானிக்கையில் உம்மையே நோக்கினே. என் தேவனே என் இயேசையா உம் சமூகம் தேடினே, உம் வசனம் தியானிக்கையில் உம்மையே நோக்கினே. உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கையில் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது என்று சொல்லி எழுதிப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது நமக்குள்ளே அது பற்றி எரிய வேண்டும். அன்றைக்கு எம்மாவு சீஷர்கள் இயேசு அவரோடு நடந்து சென்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கடந்து சென்று விட்டு அறிந்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நம்மோட பேசுகையில் அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பட்சிக்கிற அக்னியா நமக்குள்ளே எரிய வேண்டும். என் தேவனே என் இயேசையா உம் சமூகம் தேடினே, உம் வசனம் தியானிக்கையில் உம்மையே நோக்கினே. உம் நாமம் எனக்கு தருகிறே, உமக்காய் ஓடுவே. ஆடிச்சுவட்டை நான் பின்பற்றுவே, வேதத்தை மறக்க மாட்டே. உம் நாமம் எனக்கு தரித்தீரே, உமக்காய் ஓடுவே. ஆடிச்சுவட்டை நான் பின்பற்றுவே, வேதத்தை மறக்க மாட்டே. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது அவர்கள் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர். நாம் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நாம் பின்பற்றுவதற்கு அவர் முன்மாதிரியாக அவர் அடிச்சுவட்டை வைத்து போனார். அந்த அடிச்சுவட்டில் நாம் நடக்க வேண்டும். என் தேவனே என் இயேசையா உம் சமூகம் தேடினே, உம் வசனம் தியானிக்கையில் உம்மையே நோக்கினே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே ஒருபோதும் கைவிட மாட்டீர். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். உள்ள
உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே ஒருபோதும் கைவிட மாட்டீ. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் தேவனே என் இயேசையா உம் சமூகம் தேடினே. உம் வசனம் தியானிக்கையில் உம்மையே நோக்கினே. யாரிடம் போவேன் என் தேவனே, உம்மிடம் நான் வந்திடுவேன். வாழ்வுதரும் திருவசனம் உம்மிடம் தான் உண்டு. யாரிடம் நான் என் தேவனே, உம்மிடம் நான் வந்திடுவேன். வாழ்வுதரும் திருவசனம் உம்மிடம் தானே உண்டு. அன்றைக்கு இயேசு நம்முடைய 12 சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? ஆம், அவரை தேடி வந்தவர்கள், அவரை நாடி வந்தவர்கள், அவருடைய தேவைகள் முடிந்தவுடனே அவரை விட்டு போய்விட்டார்கள். கடைசியாக அந்த 12 சீஷர்கள் மாத்திரம்தான் அவருடைய கூட இருந்தார்கள். அவர்களையும் நீங்களும் போய்விடுவீர்களோ? அப்பொழுது சொல்கிறார்கள், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? யாரிடம் போவோம்? என் தேவனே, உம்மிடம் நான் வந்திடுவேன். வாழ்வுதரும் திருவசனம் உம்மிடம் தானே உண்டு. என் தேவனே என் இயேசையா உம் சமூகம் தேடினே. உம் வசனம் தியானிக்கையில் உம்மையே